Hello friends, Assalamualaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. நார்மலாக பிரெட் ஆம்லெட் அப்படின்னாலே ஆம்லெட் போட்டு அதில் வந்து ப்ரெட்டை வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி புதுமையான ஒரு சுவையில் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதே தாங்க செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முதல்ல ஒரு முட்டையை நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் 2 பேருக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதில் சின்ன சைஸில் ஒரு தக்காளி அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து நாம் பஜ்ஜி மிளகா சேர்க்குறோம். நீங்கள் வந்து கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நார்மல் க்ரீன் சில்லி இருந்தால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். மிளகாத்தூளும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாம் ஒரு லேயருக்கு வைக்க போகிற ஃபில்லிங். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி விட்டு அதில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறோம். அப்புறமா வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கிறோம். இது வந்து நம்ம ஆம்லெட் பண்ணுறதுக்காகத்தான். ஸோ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் இதை ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ அதில் வந்து நாம் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆம்லெட்டில் நாம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், மல்லி இலையெல்லாம் சேர்த்தது மாதிரியே நீங்கள் அதில் வந்து கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்தாலும் சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆம்லெட்டை 4 போர்ஷனாக டிவைட் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வந்து பாயில் பண்ண எக்கை வந்து தோடு உடச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக துருவி எடுக்கிறோம். ஸோ துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக நாம் ஆனியன், பெப்பர் சேர்த்து வதக்கி எடுக்க போகிறோம். இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/4 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி அது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் வதக்கிட்டு அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் துருவி வச்சுருக்கக்கூடிய பாயில்டு எக்கை சேர்க்க போகிறோம். துருவுன்னு பாயில்டு எக் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்க்குறோம். இது வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நாங்கள் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தோசைக்கல்லில் 4 துண்டு பிரெட் பீசஸை நம்ம வந்து சூடு பண்ணுறோம். 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஃபஸ்ட்டு செஞ்ச ஆனியன் டொமேட்டோ வந்து மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 2 பிரெட் பீசஸில் டாப்பிங்கில் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 பீசஸில் வச்சுக்கோங்க. இப்போ துருவின பாயில்டு எக் மசாலாவை அனதர் 2 பீசஸில் டாப்பிங்கில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவுமே நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். இப்போ 4ஆக வெட்டி வச்சுருக்க ஆம்லெட்லேருந்து ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆனியன் மசாலா மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பாயில்டு எக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சுட்டு இப்போ இதில் உங்களுக்கு சீஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ சீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து லைட்டாக நைஃபால் இந்த மாதிரி சீவி சேர்க்குறோம், ரொம்ப கம்மியாக தான். இப்போ இதுக்கு மேலே வந்து ஆனியன் டொமேட்டோ மசாலா வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் லேயரை சேர்க்குறோம். அப்புறமா இதுக்கு மேலே 2வது துண்டு ஆம்லெட் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பீஸை சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக 4 துண்டில் 2 துண்டு இதில் வைக்கிறோம். இப்போ அகெயின் இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி இந்த ஆம்லெட் மேலே வச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த கல்லோடு சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புதுமையான ப்ரெட் ஆம்லெட் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் டீக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.